ஆனா அது ரொம்ப கம்மி இல்ல? கம்மி தானே நானே சொல்லிட்டேன்ல. அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டாம். என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும். காசு எப்போ கைக்கு வரும்? காசு நாளைக்கு காலையில உன் வீடு தேடி வரும். அப்ப நீங்க வர மாட்டீங்களா? அப்போ காசு என்ன தனியா நடந்து வருமா? இவன் கொண்டு வருவான். அது போதும். போதும். சந்தோஷம். சரி. காலையில காசோட பார்க்கலாம். சரி, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். இது உங்களோடது. டேய், ஏன்டா அப்படி பண்ண? அவனுங்க கோடீஸ்வரனுங்க. அதுக்காக நீங்க ரிமோட்டை திருடுவீங்களா? அது இல்ல, நீ அவங்க கிட்ட 50,000 கேட்டப்ப 5 லட்சம் கொடுக்கறேன்னாங்கல்ல. நீ 10 கேட்டா 10 கிடைக்கும். கிடைக்குமா? அப்புறம் கிடைக்காதா? கிடைக்கும், கேளு. அப்ப கேட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்காத, நல்லா கோவமா டெரரா கேளு. கேட்டு பாக்கப்பா. கேளுடா. சார், நீ இன்னும் போலையாடா? ஏதாவது மறந்துட்டியா? எதுவும் மறக்கலாம் இல்ல. அந்த டீல் சரியா வராது. எந்த டீல்? அதான் அந்த 5 லட்சம் ரூபாய் டீல். அங்க வேற பார்ட்டிக்காரங்களும் பிரச்சனைக்கு வராங்களாம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்போ 10 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தரணும். ஆமா. ஆனா இந்த 10 லட்சம் ரூபாய்ல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. பெரிய விஷயம்லாம் இல்லதான். ஆனா நான் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிங்க, நல்லா டைம் எடுத்து யோசிங்க. நான் இங்கே தான் இருப்பேன். கூப்பிட்டா போதும், உடனே வந்துடுவேன். சரி.